ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ரகு. இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரிவர்சல் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து தெரியாதவங்க ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும்னா இந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆகும். ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஒரு பர்டிகுலர் ரேஞ்சு, ஃபார் எக்ஸாம்பிள் 100லேருந்து 120க்குள்ளே இந்த ரேஞ்சில் வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம்ஸ் 6 மந்த்தோ இல்லை 1 இயரோ இந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் வந்து ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. அந்த ரேஞ்சில் வந்து சுற்றிட்டே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்விங் ஹை. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்விங்கோடைய லோ. இந்த ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 100 ருபீஸில் இருந்துட்டு 120. ஸோ இந்த பீரியடில் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் டாப்பில் உள்ளது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸு, பாட்டமில் உள்ளது வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட். ஒரு கட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா பிரேக் அவுட் ஆகும். பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு இந்த 120லேருந்து பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு 150, 140 இந்த ரேஞ்சில் போயிட்டு அகைன் வந்து இந்த 120 ரேஞ்சுக்கு வரும். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸ் தானே, இது வந்து ஃபியூச்சரில் வந்து சப்போர்ட்டாக மாறும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சப்போர்ட். இந்த பீரியட் ஆஃப் டைம் இங்கே ஒரு 6 மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகினது, அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. இது பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து இன் ஃபியூச்சரில் வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். சேம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல வந்து செல்லர்ஸ் டாமினேட் பண்ணிட்டு பாட்டமில் கொண்டு போயிட்டாங்க. ஸோ அகைன் கீழே அப்படி இப்போ 100 ரூபாயில் இருக்க ப்ரைஸ் ரேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ். இந்த 80 ருபீஸ் போயிட்டு இந்த ரேஞ்ச் இருக்கு பாருங்க, ஆல்ரெடி இங்கே சப்போர்ட் எடுத்துருக்குல்ல, இங்கே அதே ரேஞ்சுக்கு வந்துட்டு திரும்ப கீழே தான் போகும். அப்போது இந்த 80 ரூபாயில இருந்துட்டு இங்கே 100 ஆகுது பாருங்க, 100க்கு வருது பாருங்க, இதே ரேஞ்ச். இந்த சப்போர்ட் வந்து இப்போ என்னவா ஆக்ட் ஆகுது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த சப்போர்ட் வந்து ஃபியூச்சரில் வந்து ரெசிஸ்டண்டாக ஆக்ட் ஆகுது. இது வந்து என்ன நடக்கும், எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் தான் இந்த மாதிரி நடக்கும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ட் வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுறது வந்து அப் ட்ரெண்டில் வந்து ஆக்ட் ஆகும். இது வந்து அப் ட்ரெண்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் வந்து தான் ஆக்ட் ஆகும். ஸோ இது தான் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரிவர்சல் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போர்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸில் வந்து ஒரு சப்போர்ட் வந்து எப்படி வந்து ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகுது, ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுங்கிறது, இதுதான் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரிவர்சல். ஸோ இதை வந்து இன்னும் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஒரு ஸ்டாக் 60 ரூபாயிலேருந்து ட்ரேட் ஆகிட்டு 100 ருபீஸ்க்கு வந்துடுச்சு. 100 சிபிக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்றைக்குமே ஷேர் மார்க்கெட்டில் பர்டிகுலர் ஸ்டாக்கை வந்து ட்ரேட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஒரு ரவுண்டட் நம்பரில் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. இப்போ 60 ரூபா, 65 ரூபா, 70, 75, 80, 85 இங்கெல்லாம் பை பண்ணியிருக்கவங்க ஏன்னா அவங்களுடைய சைக்காலஜி எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு 100 ரூபா வந்தோன்னா நம்ம புக் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. இதை நீங்கள் எந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணாலும் எக்ஸாக்டாக அந்த மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ இப்போ 60 ரூபாய் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 100 ருபீஸ்க்கு வந்துட்டு 100 ருபீஸில் வந்ததுக்கப்புறம் ப்ராஃபிட் புக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட்டு கரெக்ட் ஆகிட்டு கீழே வருது. என்ன ரேஞ்சில் வருதுன்னா 80 ருபீஸ்க்கு வருது. 80 ருபீஸ்க்கு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, அகைன் 100 ருபீஸ்க்கு போயிட்டு அகைன் 80 ருபீஸ் வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் வந்து 100. ஃபஸ்ட் டைமு இந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கு, நெக்ஸ்ட் டைம் இந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து தெரியும். எது ரெசிஸ்டன்ஸ்லாம் 2 டைம் வந்து பார்த்திங்கன்னா 100 ரேஞ்சுக்கு வந்து மார்க்கெட்டை வந்துட்டு கரெக்ட் ஆகிருக்கு. அப்போ இங்கே வந்து சப்போர்ட் வந்து இந்த ரேஞ்சு தான் சப்போர்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டு. இந்த அப் ட்ரெண்டுக்கு இங்கே வந்து ஒரு கன்சாலிடேஷன் நடந்தது.
இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சால்டேஷன் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து இது வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகுது. இந்த 100 rupees வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் தேர்ட் டைம் ஓகேங்களா, தேர்ட் டைம் பிரேக் அவுட் ஆகிட்டு 120க்கு ப்ரைஸ் போயிட்டு அகைன் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே ரேஞ்சுக்கு வருது, 100 rupees வருது. ஃபோர்த் டைமாக இங்கே 100 rupees வாங்கிடுது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு வந்தது. வந்ததுக்கப்புறம் ஸோ இங்கே மிஸ் பண்ணுறா பார்த்தீங்களா ஆப்பர்ச்சுனிட்டியை, இங்கே வந்து பிரேக் அவுட் ட்ரேடர்லாம் என்ட்ரி பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல என்ட்ரி பண்ணுறதுக்காக ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணுவாங்களா, அவங்க எல்லாமே அடுத்து வெயிட் பண்ணுவானுங்க பை பண்ணுறதுக்கு, பை ஆர்டருக்கு வெயிட் பண்ணுவாங்க. எப்போ வெயிட் பண்ணுவாங்கன்னா இதே ரேஞ்சுக்கு எப்போ வருதோ அப்போதைக்கு திரும்ப ஆர்டர் போடுவாங்க. இதே ரேஞ்சுக்கு வரும்போது ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதே ரேஞ்சுக்கு வந்து ஆர்டர் போடும்போது என்ன ஆகும், மார்க்கெட்டு கொஞ்சம் மேலே போகுது, அதுக்கப்புறம் அகைன் இதே ரேஞ்சுக்கு வந்தோன்னா நல்லா ஸ்ட்ராங் பை ஆர்டர் போட்டு திரும்ப மார்க்கெட்டை வந்து மேலே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகுனது அடுத்து வந்து என்ன ஆகுது, சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது பாருங்கள். ஷார்ட் மார்க்கெட்டில் நிறைய ட்ரேடர்ஸ் இருக்காங்க. எல்லாருமே ஒரே மாதிரி ட்ரேட் பண்ண மாட்டாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ட்ரேடர் வந்து என்ட்ரி பண்ணியிருப்பான், என்ட்ரி பண்ணிட்டு மார்க்கெட்டை எடுத்துகிட்டு போயிருப்பான், பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப் சைடு. அதுக்கப்புறம் இங்கே ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணவன் எல்லாமே அடுத்து வெயிட் பண்ணுவான், இந்த ரேஞ்சுக்கு எப்போ திரும்ப 100 ரூபாய்க்கு வருது அப்படின்ட்டு, அப்போ திரும்ப பை பண்ணிட்டு மார்க்கெட்டை வந்து மேலே எடுத்துகிட்டு போவான். ஸோ இப்போ இந்த 100 rupees ரேஞ்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல். ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போ என்ன இருக்குது அப்படின்னா சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு, ஃபியூச்சரில் வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம். நான் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ஸ்டாக் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரேஞ்சு இருக்குது பாருங்கள். இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக ஆட் ஆகிருக்கு ஓகேங்களா. இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போயிருக்கு பாருங்க. இது வந்து ரெசிஸ்டன்ஸ் 1, இங்கே வந்து 2. இந்த ரேஞ்சில் தேர்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆயிடுச்சு, இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கு பாருங்கள். பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போயிட்டு அதுக்கப்புறம் பாருங்க மார்க்கெட்டு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இங்கே வந்திருக்கு, கீழே வந்திருக்கு, அதுக்கப்புறம் மேலே போயிருக்கு, கீழே வந்திருக்கு. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்கே ரெசிஸ்டன்ஸாக இருந்தது ஜூலையிலிருந்து செப்டம்பர், ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் டு செப்டம்பர் 1 இயராக டைம் ஃப்ரேம் பாருங்கள். 1 இயராக வந்து பார்த்தீங்கன்னா இதே இடத்துல தான் மார்க்கெட் இருந்திருக்கு. 2022 23 இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதே வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த ரேஞ்சை பிரேக் ஆகிட்டு மார்க்கெட் கீழே வரல, இந்த பர்டிகுலர் ரேஞ்சிலே இருந்திருக்கு பாருங்கள். மேலே ரெசிஸ்டன்ஸு, இது வந்து சப்போர்ட்டு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் டர்ன் டு சப்போர்ட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். டாடா மோட்டார்ஸ் இது வந்து ரெசிஸ்டன்ஸ் 1, இது வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 2. தேர்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் கேண்டில் பிரேக் அவுட் ஆகிட்டு என்ன ஆயிருக்கு, மேலே போயிருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் மேலே போயிட்டு அடுத்து ஒரு ட்ரையாங்குலரில் அடுத்து ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த ரேஞ்சில் பாருங்கள், கரெக்டாக எக்ஸாக்டாக இங்கே 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 நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல. ஸோ இதெல்லாமே வந்து ஸ்ட்ராங்காக சப்போர்ட் எடுத்திருக்கு. அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்கே வந்து சப்போர்ட்டாக மாறி இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ இந்த இது எப்போ வந்து நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அப் ட்ரெண்டில் தான் நடக்கும். ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்போதுமே வந்து டர்ன் டு சப்போர்ட் வந்து ஆல்வேஸ் ஃபார் அப் ட்ரெண்ட். பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைஸ் வந்து மேலே தானே போயிருக்கு. இப்போ இங்கே இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் 280 ரூபாயிலிருந்து 550 இந்த ரேஞ்சு ஒரு அப் ட்ரெண்டில் தான் இது வந்து நடந்திருக்கு. இப்போ ரெசிஸ்டன்ஸ் எப்படி நம்மளுக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிச்சோ அதே மாதிரி சப்போர்ட்டு வந்து டர்ன் டு ரெசிஸ்டன்ஸு இது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்டாக் வந்து 120 ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அது 100 ரூபாய்க்கு கீழே வந்துடுது, பாட்டமில் வந்துச்சு, கரெக்ட் ஆகிட்டு ஓகே. ஹை ப்ரைஸ்லேருந்து லோ ப்ரைஸ் வருது. லோ ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் தூரம் மார்க்கெட் மேலே பக்கத்துக்கு இந்த வந்து ஒரு ஏற்றம் கொடுத்துருச்சு. ஏற்றம் கொடுத்ததுக்கப்புறம் கரெக்டாக நம்மளுக்கு 100 rupeesல வந்து என்ன ஆகுதுன்னா சப்போர்ட் எடுக்குது. 2 டைமு சப்போர்ட் ஆகும். இங்கே ஒரு டைமு
இங்கே ஒரு டைம் சப்போர்ட் எடுத்துருச்சு. ஸோ சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா பிரேக் டவுன் ஆயிடுச்சு. தேர்ட் டைம் வந்து என்னது பிரேக் டவுன் கீழே உடைச்சிருச்சு. அப்போ 100 பையில் இருந்த ஸ்டாக் வந்து இப்போதைக்கு 80 ரூபாய்க்கு வந்துருச்சு. 80 ரூபாய்க்கு வந்தது என்ன ஆகுது அப்படின்னா அகைன் 100 ருபீஸ் வருது. இங்கே 100 ருபீ இந்த ரேஞ்சுக்கு வருது பாருங்கள். அப்போது பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து நிறைய ட்ரேடர் என்ட்ரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அவன் வந்து ப்ராஃபிட் பண்ணிவிட்டு அகைன் இந்த இடத்துல வர வரைக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணவங்க இங்கே வெயிட் பண்ணுவாங்க. இந்த ரேஞ்சுக்கு வந்ததுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரேஞ்சுக்கு வந்தோன்னா எல்லாருமே என்ன அந்த பையர்ஸ் எல்லாமே வாங்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் கரெக்ட் ஆகிட்டு அகைன் இந்த ரேஞ்சுக்கு வந்தவங்க ஸ்ட்ராங் செல்லர்ஸ் செல் இங்கே வந்து செல் ஆர்டர் போடுவாங்க. ஸ்ட்ராங்காக செல் ஆர்டர் போட்டதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா மார்க்கெட் அகைன் கீழே தான் போகும். 4th டைம் 5th டைமு இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆட் ஆகுது. ஸோ இங்கே வந்து சப்போர்ட்டாக இருந்தது, இப்போ வந்து இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஆட் ஆகிட்டு சப்போர்ட் டர்ன் டு ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து இப்போ பார்க்குறோம். டிசிஎஸ் வந்து ஸ்டாக் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரேஞ்ச். இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் ஓகேங்களா. ஸோ இந்த ரேஞ்சில் எப்படி ஒர்க் ஆகிருக்குன்னு பாருங்கள். சப்போர்ட் 1, சப்போர்ட் 2, இது வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் 3, இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ், பாட்டம்லாம் ஸ்ட்ராங் சப்போர்ட். இப்போ பிரேக் அவுட் ஆயிடுச்சு 4th. இந்த ரேஞ்சை உடைச்சிருச்சு பாருங்கள். இந்த இடத்துல உடைச்சிருக்கு. உடைச்சி கீழே வந்ததுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு, அகைன் ஃபுல் பேக் கொடுத்துட்டு இங்கே மிஸ் பண்ணவங்களாம் திரும்பி என்ட்ரி பண்ணியிருப்பாங்க செல் ஆர்டர் போடுறதுக்கு. செல் அடித்து மார்க்கெட்டை கீழே இறக்கிட்டுருக்காங்க. அகைன் இங்கே பேருக்கு அகைன் கீழே வந்திருக்கு. அப்போது இது வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆட் ஆகுது. சப்போர்ட் டர்ன் டு ரெசிஸ்டன்ஸ். எக்ஸாக்டாக எப்படி மார்க்கெட் வந்திருக்குன்னு பாருங்கள். இப்படி போயிட்டு இப்படி வந்து டபுள் டாப் மேலே போயிட்டு பிரேக் அவுட் ஆகிட்டு அடுத்து கீழே இருந்துச்சு. ஸோ இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன் சைடு, ஓகேவா, டவுன் ட்ரெண்டில் தான் இந்த மாதிரி நடக்கும். டவுன் ட்ரெண்டில் தான் சப்போர்ட் டர்ன் டு ரெசிஸ்டன்ட்ங்கிறது வந்து ஃபார்ம் ஆகும். அனதர் எக்ஸாம்பிள் இன்ஃபோசிஸும் பாருங்கள். சப்போர்ட் 1, சப்போர்ட் 2, இந்த இடத்துல மல்டிபிள் சப்போர்ட் எடுத்துருக்கு பாருங்கள். இது வந்து டாப்பில் வந்து ரெசிஸ்டன்ஸ். இதோடைய ப்ரைஸ் ரேஞ்ச் எப்படி போயிருக்குன்னு பாருங்கள். பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இந்த சப்போர்ட்டை வந்து உடச்சிட்டு கீழே போக ஆரம்பிச்சிருச்சான். உடச்சிட்டு கீழே போயிட்டு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கே வந்துருக்கு. ஸோ 4th டைம் வரும்போது இங்கே வந்து செல் ஆர்டர் தான். இங்கேயும் வந்து செல்லு தான். ஏன்னா ஸ்ட்ராங். ஏன் இங்கே செல் ஆர்டர் போடுறாங்கன்னா இப்படி தான் ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு ப்ரைஸ் ஆக்ஷன் படி இருக்குது. ஒரு சப்போர்ட் வந்து எப்போதுமே ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த லெவலுக்கு வரும்போது ஸ்ட்ராங்காக வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ கரெக்ட் ஆகிட்டு மார்க்கெட் இங்கே வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல சப்போர்ட்டாக ஆக்ட் ஆனது இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது பாருங்கள். ஸோ இப்போ வந்து இது வந்து சப்போர்ட் டர்ன் டு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கு. எக்ஸாக்டாக இது வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதுவும் புரியலை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் சப்போர்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.